ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வார வருமானம் இருக்கக்கூடிய நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க அவங்களுடைய வருமானத்தை சொல்லி அந்த வருமானத்துக்கு பட்ஜெட் பிளான் பண்ணுறது எப்படி வந்து நாங்கள் சேமிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஐடியா கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, வார வருமானம், மாத வருமானம், டெய்லி வருமானம் என்ன ஒரு வருமானமாக இருந்தாலும் நம்மளுடைய சேமிப்பை எப்படி பண்ணலாம், எப்படி வந்து பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை இந்த வீடியோ மூலமாக உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இன்றைக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா, வார வருமானம் பெறுவோர் பட்ஜெட் போடுவது எப்படி, சேமிப்பது எவ்வாறு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். யாராக இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு வருமானம் வருது அப்படின்னா அந்த வருமானத்தில் முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேமிப்பு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து கையில் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். அதற்கான அமௌண்ட்டு நீங்கள் வந்து ஒரு 100 ரூபாய் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாலுமே அது ஒரு சேமிப்பு தான். ஏன்னா பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் சொல்லலாம், போதுமான வருமானம் எங்களுக்கு இல்லை, அப்படி இருக்கிறப்போ நாங்கள் எப்படி சேமிப்புக்கு எடுத்து வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் இதை சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கான வருமானம் குறைவாக இருந்தாலும் சரி, அதிகமான வருமானமாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டை உங்களால் எவ்வளோ எடுத்து வைக்க முடியும்னு நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு சேமிப்புக்குன்னு எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் செலவுகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக முயற்சி வந்து நம்மளுக்கு வந்து வெற்றியை கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய வருமானம் எவ்வளவு இருந்தாலும் சிக்கனம் சிறு சேமிப்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து அவசியமான ஒன்றா இருக்கணும். அது வந்து எப்பவும் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலுமே நம்ம கையில் வந்து பணம் வந்து தங்க ஆரம்பிச்சிடும். முயன்றால் முடியாது என்பது எதுவுமே இல்லை அப்படிங்கிறது நம்மளுடைய தாரக மந்திரம். அதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பார்க்குற வியூவர்ஸ் யாராக இருந்தாலும் எவ்வளோ வருமானம் இருந்தாலும் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். இப்போ வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் வந்து நம்மளுக்கு வந்து வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா, அவருக்கு மாதம் வந்து 16,000 ரூபாயிலிருந்து 19,000 ரூபா வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதாவது வாரம் ஒரு அமௌண்ட்டு கிடைக்கிது. அது மாதத்தில் வந்து பார்க்கும்பொழுது ஒரு 16,000 சில சமயங்களில் கிடைக்கும், சில சமயங்களில் 19,000 வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான வருமானங்கள் இருக்கும் இல்லைங்களா? அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வருமானமாக எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம பட்ஜெட் பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 18,000 மாதம் வருமானம், அதாவது 16,000லேருந்து 19,000 அப்படிங்கிறதுனால இடையில வந்து ஒரு 18,000 ரூபாய் கிடைக்கிது அப்படின்னா எப்படி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஒரு மாதத்துக்கு 18,000 அப்படின்னா வாரத்துக்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம். 18,000த்தை 4ஆல் வந்து நம்ம வகுத்தோம் அப்படின்னா 4,500 ரூபாய். அப்போ கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அவங்களுக்கு வந்து 4,500 ரூபாய் கிடைக்குது அப்படிங்கிற கணக்கை வச்சு நம்ம வந்து இன்றைக்கி பட்ஜெட் பிளான் பண்ணியிருக்கிறோம். அப்போது 4 வாரமும் 4,500 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா 18,000 ரூபாய் கிடைக்கும். அப்போது அந்த 18,000த்துக்கு எப்படி வந்து பட்ஜெட் பிளான் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ எப்போவுமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய வருமானம் வார வருமானம், தின வருமானம், மாத வருமானம் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி 4 பிரிவாக நீங்கள் பிரித்து தான் செய்யணும். ஃபஸ்ட்டு வந்து சேமிப்பு, அடுத்தது வந்து தினச்செலவுகள், அடுத்தது வாரச்செலவுகள், அடுத்தது மாத செலவுகள். இதில் வந்து இந்த மாத செலவுகள்லேயே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வருடத்திற்கான செலவுகளுக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் பணத்தை எடுத்து வைக்கணும். நம்ம சேனல்லே பார்த்தீங்க அப்படின்னா, வருடத்திற்கான செலவுகளுக்கு எப்படி வந்து நம்ம வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு முறை வேணால் விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு வாரத்துக்கு 4,500 ரூபா கிடைக்குதுன்னா இந்த 4ஐயும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பிரித்து வச்சு செலவுகளையும் சேமிப்பையும் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தினச்செலவுகளுக்கு எடுத்து வச்சுருங்க. இப்போ தினச்செலவுகள் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து 4,500 ரூபாயிலேருந்து ஒரு 250 ரூபா வந்து வாரம் எடுத்து வச்சோம் அப்படின்னா 4 வாரத்துக்கு நம்ம எவ்வளோ எடுத்து வைப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,000 ரூபாய் எடுத்து வைப்போம். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா தினச்செலவுகளுக்குன்னு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அப்பப்போ கடைக்கு போகும்போது நம்ம கையில் டக்குன்னு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு பாக்ஸ் போட்டு நாங்கள் வந்து இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் இருக்குது. இப்போ இந்த மாதத்திற்கு தினச்செலவுகளுக்கான அமௌண்ட்டில் செலவு போக மீதம் வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்குது. இந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் செலவுகள் பண்ணதுக்கப்புறம் அந்த அமௌண்ட்டு நீங்கள் வந்து ஒரு 5 ரூபாயாக இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணிடணும்னா திரும்ப இந்த பாக்ஸில் போட்டு வச்சோம் அப்படின்னா தான் இந்த மாதம் முழுசும் நம்மளுக்கு ஆகக்கூடிய தினச்செலவுகளுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் பண்ணணும்னு இல்லை. உங்களால் எப்படி ஒரு பர்ஸில் போட்டு வச்சாலும் சரி, இல்லை வந்து வேறு ஏதாவது கவர்ஸில் போட்டு வச்சாலும் சரி, ஏதோ ஒரு விஷயமா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 250 ரூபா வாரம் எடுத்து வைக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. எடுத்து வச்சுட்டு அதை வந்து தினச்செலவுகளுக்குன்னு வச்சுக்கலாம். தினச்செலவுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நம்ம வந்து பூ வாங்குவோம், சில சமயம் பார்த்திங்க அப்படின்னா கீரை வாங்குவோம், அப்புறம் பிஸ்கெட், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தினச்செலவாக எது இதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 250 ரூபா 4,500 ரூபாயிலேருந்து எடுத்துருங்க. அதை வந்து இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க.
அடுத்தது பார்த்தீங்கன்னா 2வதா செய்யக்கூடியது வாரச்செலவுகள். இப்போ வாரச்செலவுகள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு ரூ. 1000 அப்படின்னு நம்ம கணக்கு வச்சோம்னா 4 வாரத்துக்கு ரூ. 4000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிக்கணும். ரூ. 4000 க்குள்ளே நம்ம வந்து செலவுகளை பண்ணுற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, செலவுகளை வந்து பிரித்து செலவு பண்ணணும். இது பார்த்தீங்க அப்படின்னா வார செலவுகள்ங்கிறது வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸ் இதை மட்டும் நம்ம வந்து பண்ணுற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா பிளான் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வார செலவுகளுக்கு எப்படி வந்து இந்த ரூ. 4000 பிரித்து செலவு பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ காய்கறிகள் பார்த்தீங்க அப்படின்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நம்ம வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வாரத்துக்கு ரூ. 300 போதுமானதாக இருக்கும். ஏன் இதை நான் அப்படி கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் அப்படி தான் நாங்கள் வந்து காய்கறிகளுக்கு ஒரு வாரத்துக்கு ரூ. 300 ரூ. 350 அவ்வளோதான் வந்து நாங்கள் வந்து செலவு பண்ணுறோம். அதில் தான் வந்து நாங்கள் வந்து காய்கறிகள் வாங்கி நாங்கள் வந்து சமையல் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்விக்கு நம்ம வந்து மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பங்கள் இருக்கும். அதை செய்கிறதுக்கு வாரம் ரூ. 400 அப்படின்னு நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னா 4 வாரத்துக்கு ரூ. 1600 வரும். பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரூட்ஸ் வந்து குழந்தைங்களா இருந்தாலும் நம்மளாக இருந்தாலும் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து மேக்ஸிமம் வீட்டில் பண்ணிவிட்டு ஏதாவது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தேவை அப்படின்னா மட்டும் வாங்கி கொடுக்கலாம். அதுக்கு வாரம் ரூ. 300 அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4 வாரத்துக்கு ரூ. 1200. இப்போ ரூ. 4000 வந்து நம்மளுக்கு வந்து இந்த செலவுகளுக்கு நம்ம எடுத்து வைக்கிறோம். இந்த ரூ. 4000 எப்படி எடுத்து வைக்கணும்னா ரூ. 300 ரூ. 400 ரூ. 300 இப்படின்னு நம்ம எடுத்து வைக்கணும். இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுருப்போம். இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த வாரத்திற்கான செலவு அப்படின்னா அதுலேருந்து அமௌண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு மீதம் இருக்கிற அமௌண்ட்டை பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதிலேயே வச்சுருவேன். அதனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதம் முழுவதும் நம்மளுக்கு வந்து செலவுகளுக்கு வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் இந்த மாதிரி நான் ஃபாலோ பண்ணுறேன். பட் இந்த கவர் பார்த்திங்கன்னா அடிக்கடி பிஞ்சு போயிடுது. அதனால் பிளாஸ்டிக் கவர் வந்து வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் வாங்கினேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து வச்சு செலவுகளை பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சேவிங். நான் ஃபஸ்ட்டு வந்து சேவிங் தான் சொல்லணும்னு நினச்சேன். பட் வந்து நான் வந்து மறந்துட்டேன். அதனால் வந்து அடுத்ததாக இதை வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். இப்போ சேவிங் அப்படிங்கிறது வந்து எங்களால் பண்ணவே முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வருமானம் வாரம் வருது இல்லைங்களா, அந்த வருமானத்தில் நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சேவிங்ஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருங்க. வாரம் ஒரு ரூ. 500 ட்ரை பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். உடனே வந்து ரூ. 500 எடுத்து வைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிரமமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு வாரம் இல்லைனா ஒரு வாரம் அப்படி வந்து 4 வாரமும் எடுத்து வைக்க முடியலனா கூட ஒரு 3 வாரம் 2 வாரம் அந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா எடுத்து வைக்கலாம். எடுத்து வச்சோம் அப்படின்னா ஒரு ரூ. 2000 கிடைக்குது இல்லைங்களா, அதை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு எஸ்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அந்த அக்கௌண்ட்டில் வந்து வாரம் கிடைக்கும் பொழுதே ஏன்னா கையில் வச்சுருந்தோன்னா செலவாயிடும் இல்லைங்களா, அதனால் ஏடிஎம் மிஷினில் வந்து பணம் போடுறதுக்கு நம்மளுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ போயிட்டு அந்த மிஷினில் வந்து வாரம் சேர்க்குற மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. இந்த எஸ்பி அக்கௌண்ட்டில் பணத்தை சேவ் பண்ணதுக்கப்புறம் மாதம் ஒரு ரெக்கரிங் டெபாசிட் கட்டுறதா இருக்கலாம், அல்லது நகை சீட்டு போடுறதா இருக்கலாம், பெண் குழந்தை இருக்காங்கன்னா செல்வ மகள் சேமிப்பு திட்டம், அப்புறம் வந்து பென்ஷன் ஸ்கீமுக்காக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15 இயர்ஸ் கழிச்சு குழந்தைங்களோட திருமணம் அல்லது வந்து ஹையர் எஜுகேஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா பிபிஎஃப் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணலாம். இதுவும் இல்லாமல் நிறைய சேவிங்ஸ் மெத்தட் இருக்குது. பட் வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து கமிட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தொடர்ந்து சேமிக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு வருமானத்தில் சேமிப்புக்கு அப்படின்னு நான் வந்து எடுத்து வச்சுட்டு அதை வந்து எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செலவுகளுக்கு கண்டிப்பாக பட்ஜெட் போடுங்க. இப்போ மாத செலவுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மாத செலவுகளுக்கு ஏன்னா அவர் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லாருமே வாடகை வீடுகளில் தான் இருக்கோம் இல்லைங்களா, அதனால் அவருமே நாங்கள் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வாடகை பார்த்திங்கன்னா ஒரு 5000 இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம். பால் வந்து 30 நாளைக்கு ரூ. 40, அதாவது ஒரு 3/4 லிட்டர் அந்த மாதிரி நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா 1200 போதுமானதாக இருக்கும். அடுத்தது மளிகைக்கு பார்த்திங்கன்னா 2500 போட்டிருக்கேன். கண்டிப்பாக 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு 2500 போதுமானதாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் வந்து ரேஷனில் கிடைக்கிற எல்லா அரிசி, பருப்பு, எண்ணெய் இந்த மாதிரி எல்லா திங்ஸும் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக 2500 நம்மளுக்கு வந்து போதுமானதாக இருக்கும். அடுத்தது சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா மாதம் 500 எடுத்து வச்சோன்னா 2 மாதத்துக்கு ஒரு தடவை தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா சிலிண்டர் வந்து மாற்றுவோம் இல்லைங்களா, அதனால் 2 மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு 500. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சிலிண்டருக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கேஸ் புக் இருக்கு இல்லைங்களா, இந்த புக்லேயே வந்து ஒரு மாதம் வந்து அமௌண்ட்டு வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருவோம். எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா 2வது மாதமும் எடுத்து வச்சு நாங்கள் வந்து சிலிண்டரை வந்து புக் பண்ணி வாங்கிடுவோம். அப்போ வந்து நம்ம அதுக்காக பணத்தை வந்து தேட வேண்டியது இருக்காது இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிளான் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா கேபிள். எல்லார் வீட்லேயும் நம்ம வந்து டிவி வச்சுருப்போம், கேபிள் வந்து கனெக்ஷன் கொடுத்துருப்போம். அதுக்கு வந்து மினிமம் வந்து கண்டிப்பாக ஒரு ரூ. 250 இருக்கும். அதனால் ரூ. 250 அலாட் பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ராவலுக்கு வெறும் ரூ. 500 தான் போட்டிருக்கேன். இது எப்படிங்க ஒரு மாதத்துக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பட் வந்து நம்ம பெண்களுக்கு வந்து ஃப்ரீ பஸ் இருக்குது இல்லைங்களா, அதனால் மோஸ்ட்லி ஃப்ரீ பஸ்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அடுத்தது வந்து மொபைல் வந்து இப்போ வந்து ரொம்பவும் அவசியமானதாக ஒன்றா ஆயிடுச்சு. அதனால் வீட்டில் 2 பேரும் மொபைல் வச்சுருக்காங்கன்னா ரூ. 200 மாதம் போடுறோன்னா ரூ. 400 நம்ம வந்து போட்டுக்கலாம்.
ஏன்னா வார வருமானம் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு வந்து மொத்தமாக சேர்த்து வச்சு வாங்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்குங்கிறதுனால இப்படி நான் வந்து பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை நம்ம வந்து ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் பெனிஃபிட் கிடைக்கும். இது இல்லாமல் இப்போ வந்து இதில் சொல்லியிருக்கிற விஷயங்கள் இல்லாமல் நம்மளுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கிறதா இருக்கலாம், இல்லை நல்லது கெட்டது இருக்கலாம், இல்லைனா வந்து மெடிக்கல் செலவு இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது செலவுகள் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு ரூ. 650. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பட்ஜெட்டை பிளான் பண்ணி கொடுத்துருக்குறேன். பட் வந்து உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறத வந்து பேஸ் பண்ணி நீங்கள் கூடவோ குறைச்சோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பட்ஜெட்டை பிளான் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மாத செலவுகளுக்கு நான் எவ்வளோ ஒதுக்கியிருக்கேன்னா ரூ. 11,000. இப்போ மாதத்துக்கு ரூ. 11,000 அப்படின்னா ஒரு வாரத்துக்கு எவ்வளோ எடுத்து வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாரம் ரூ. 2,750 எடுத்து வச்சிங்க அப்படின்னா 4 வாரத்துக்கு ரூ. 11,000 நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். இந்த வாரத்துக்கு ரூ. 2,750 எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா, அதை வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பிரித்து கேட்டகரி வைஸாக நீங்கள் வந்து வச்சுருங்க. இப்போ வந்து கிராசரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல், இந்த மாதிரி கவரில் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு, அப்புறம் என்னெல்லாம் நம்ம போட்டிருக்கோமோ இப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இதை வந்து பிளான் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து வந்து மிஸ் பண்ணியிருக்கிறேன். பட் வந்து வந்து மேக்ஸிமம் வந்து 100 யூனிட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரீ கொடுக்குறாங்க இல்லைங்களா. அதனால் மோஸ்ட்லி நம்மளுக்கு வந்து அதுக்குள்ளே பயன்படுத்துகிற மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை வந்து இதில் ஒதுக்க வேண்டியதில்லை. பட் வந்து உங்களுக்கு வந்து வருது அப்படின்னா இந்த அதர்ஸ் காலம் இருக்குது இல்லைங்களா, இதில் வந்து நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது இப்போ டெய்லி செலவுகள் எதுலேயோ ஒரு செலவில் நீங்கள் மிச்சப்படுத்தி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈபிக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் பட்ஜெட்டை பிளான் பண்ணுங்கள். இப்படி பிளான் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சேமிப்பு ப்ளஸ் செலவு ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எளிதான ஒன்றா இருக்கும். அதனால் வாரம் வருமானம் வர்றவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பிளான் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரி பட்ஜெட்டை வந்து பிளான் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மாதத்தில் எந்த ஒரு டென்ஷனும் எந்த ஒரு கஷ்டமோ அல்லது வந்து கடனோ இல்லாத மாதிரி நம்ம வந்து சமாளிக்க முடியும். கண்டிப்பாக இந்த வருமானத்தை வச்சு சமாளிக்கிறதுக்கு தான் நம்ம வந்து வழி தேடணும். நம்ம வந்து ஜாலியாக செலவு பண்ணலாம், நம்மளுக்கு வந்து போதுமான வருமானம் இருக்குது அப்படிங்கிறது இல்லை. இதையும் தாண்டி உங்களால் வந்து வேறு ஏதாவது இன்கம் சோர்ஸ் வந்து பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கும் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.